அவர்களுக்கும் நன்றி. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, தண்டகாரண்யம், புதிய களம், புதிய கதை, சொல்லப்படாத கதாபாத்திரங்கள், அதனோட ஸ்டைலிங் ஃப்ரம் ஆல் ஆஃப் யூ. அண்ட் நீங்கள் எல்லாரும் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஐ ஹோப் நானும் அந்த லெவலுக்கு கொஞ்சம் டீசெண்டாக பண்ணியிருக்கேங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அவருக்கு நன்றி, எங்கள் டீம் டோட்டல் டீமுக்கே நன்றி. அப்புறம் வேறு ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா சாரி. அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னேன், கண்டிப்பாக ரொம்ப ஏன்னா யோசிச்சுட்டு இந்த காத்து மழை ஓகே எனக்கு அது வாய்ஸ் நோட் ஆகணும் ரெண்டாவது. அடுத்த ஒரு சின்ன சின்ன கேள்விகள்லாம் ஒரு என்னைக்குமே காலம் சொல்லுவோம் உங்களுக்கு. அப்புறம் இந்த படத்துல எனக்கு பிடிச்ச சிங்கர்ஸ் நிறைய பேர் இதில் பாடிருக்காங்க. கிருஷ்ணா சார் பர்டிகுலரா கிரிட்டிக்கான ஒரு சிஸ்டத்தை உருவாக்க தான் நான் வந்து ட்ரை பண்றேன். எனக்கு பிடிக்காத எப்படின்னா இந்த சமூகத்துக்கு தேவையில்லாத இந்த சமூக ஒழுங்கை இல்லை இந்த சமூகம் போயிட்டு நம்ம அவரை வந்து ஏன்னா ரஜினி சாரோட அவர் 2 படம் பண்ணியிருக்காரு. எந்த டைரக்டருக்கும் இல்லாத ஒரு கெத்து எதுவுமே அவருடைய சுயமரியாதை வந்து எதுலையும் வளர்ப்பாரு. ரஜினி சாரே சொன்னாரு, அவங்க ஹஸ்பண்ட் யாருமே குழுவினர் அனைவருக்கும் வணக்கம். நிறைய நன்றிகள் சொல்ல வேண்டியது இருக்கு. எல்லாரும் அதான் சொல்லிட்டு இருக்கோம். இது டைரக்டர் அதியனோட எனக்கு 2வது படம். குண்டு படத்துலேயே எனக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்துருந்தாரு. அண்ட் நீலம் ப்ரொடக்ஷனில் இது என்னுடைய 2வது படம். தொடர்ந்து என் மேலே வச்சிருக்கும் நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய ப்ரொடியூசர் பா ரஞ்சித் சார் அவர்களுக்கும், என்னுடைய இயக்குனர் அதியன் ஆதிரே அவர்களுக்கும் நன்றி. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, தண்டகாரண்யம், புதிய களம், புதிய கதை, சொல்லப்படாத கதாபாத்திரங்கள், அதியனோட ஸ்டைலில் இந்த படத்தை அவர் எந்தவித காம்ப்ரமைஸும் பண்ணாமல் இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் எனக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்துருக்காரு. அப்புறம் என்னோட கோ ஸ்டார்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கலையரசன், தினேஷ், வின்சு, பாலசரவணன், ஷபீர், இவங்க எல்லாரோடையும் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் எங்களோட ஏடி டீம், இவங்க இல்லைன்னா இந்த படத்தை நாங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கவே முடியாது. ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ண லொக்கேஷன் அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. மது, ராமனண்ணா, முருகண்ணா, வேறு யாரும் மிஸ் பண்ணியிருந்தா சாரி. கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க. மக்கள், விமர்சகர்கள் மற்றும் ஊடகத்துறையோடைய ஆதரவோடு தண்டகாரண்யம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் நர்வஸாக இருக்கு, பட் டைம் அவ்வளோ இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். நான் நிறைய வருஷமாக மாடலிங் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு கேமரா முன்னாடி நான் ரொம்ப கம்ஃபர்டபுள். பட் ஆக்சுவலாக என்னோட முதல் படம் வந்து நட்சத்திரம் நகர்கிறது. அந்த படம் ஷூட் பண்ணும்போது நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன். ஏன்னா அது ஒரு பெரிய டைரக்டர் பா ரஞ்சித்தோட ஒரு டைரக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன். அதில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதே ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் நான் அவங்க முன்னாடி நான் நடிக்கணும், தமிழில் பேசணும். நான் என்னோட ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வந்து தமிழ் கிடையாது. நான் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் மலையாளி. பட் படத்தில் வேற லைவ் சவுண்டு. ஸோ இதெல்லாம் சேர்த்து எனக்கு நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன். ஸோ ஆனஸ்டாக சொல்லணும்னா, நான் வந்து என்னோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு கொடுக்க முடியல. பட் அவங்க மறுபடியும் நம்பி இந்த படக்காக எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருங்க. எனக்கு நான் ரொம்ப 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 சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் சார். தண்டகாரண்யம் படம் நான் வந்து பிரியான்னு சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த படம் கூட நிறைய பேர் ஆடிஷன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் நானும் ஆடிஷன் பண்ணும்போது நான் அதுவும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. பிகாஸ் இந்த படத்துல வந்து ரொம்ப பியூரான தமிழ், ஒரு சின்ன ஸ்லாங் எல்லாம் இருக்கணும். ஸோ ஆடிஷன் பண்ணும்போது நான் சரியா பண்ணவே இல்லை. ஆக்சுவலா எனக்கு அந்த டயலாக்ஸே வரல. பட் எனக்கு வந்து நெக்ஸ்ட் டே அதுவும் தோழர் கால் பண்ணி எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நான் ரொம்ப ஷாக்டா இருந்தேன் ஆக்சுவலா. பட் எனக்கு அவங்க மேல நிறைய அன்பு இருக்கு, பாசம் இருக்கு, கேர் இருக்கு. பிகாஸ் என்னை நம்பி எனக்கு தமிழ் பேச முடியாத ஒரு பொண்ணை வந்து நான் வந்து அவங்க டெய்லி ஒரு 3 months 2 months அவங்க ஆஃபீஸ் போய் போர்டு எக்ஸாம் படிக்கிறது மாதிரி நான் ஒரு டைலாக் ஃபுல்லா படிச்சு ரெடியாக தான் ஷூட்டுக்கு போனேன். ஆனா எனக்கு டெய்லி என் கூட உட்காந்து என்னோட ஏடிஸ் கல்பனா அண்ட் மது எஸ்பெஷலி என்னை ரொம்ப ட்ரெயின் பண்ண, எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து ஒரு ஸ்பேஸ் தான் இது. ஸோ அதனால இந்த படம் எனக்கு ரொம்ப 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 ஒரு ஸ்பெஷலான ஒரு படம். ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ. என்னோட கோ ஸ்டார்ஸ் கலை, தினேஷ், ரித்விகா, நான் நிறைய படிச்சிருக்காங்க ஃப்ரம் ஆல் ஆஃப் யூ. அண்ட் நீங்கள் எல்லாரும் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஐ ஹோப் நானும்
அந்த லெவலுக்கு கொஞ்சம் டீசெண்டா பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் வேற நிறைய பேர் இருக்காங்க. ஐ டென்ட் ஹேவ் காம்பினேஷன்ஸ் வித் யூ கைஸ், பட் ஐ எம் ஷுர் எல்லாரும் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த டீம், மியூசிக் டீம், ஏடிஸ் அண்ட் கேமரா டீம், பிரதீப், இவங்க எல்லாரும் என்னோட குட் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் வி கண்டினியூ அவர் ஃப்ரெண்ட்ஷிப். அண்ட் லேர்ன் அண்ட் டீச் ப்ரொடக்ஷன்ஸ் கூட ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ. It's been a great experience. Thank you so much. Thank you so much. பேராசிரியர் பரவாசிரியர் உமாதேவி அவர்களை மடிக்க வைக்கிறோம். ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும், ஒரே ஒரு கொஸ்டின். அப்படி ஆக்சுவலா நீங்க கலைவரசன் கூட நடிச்சீங்களே, ஆமா, நடந்த சுவாரஸ்யமான சம்பவம் ஏதாச்சும், அதாவது இன்டர்வியூல சொல்லாதது ஏதாச்சும்? சுவாரஸ்யமான இல்ல ட்ரெய்லர்ல பாக்கும்போது தெரிஞ்சது நிறைய ஸ்பெஷல் இருந்துச்சு, பட் அதே படத்திலேயே பாத்துக்கிறோம் நாங்க. வேற ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லுங்க. நம்ம வந்து ஸ்டே பண்ண இடம் வந்து ஒரு நம்ம மட்டும் தான் இருந்துச்சு. ஆஸ் இன் நம்ம கோஸ்டாஸ் நம்ம 4 பேர் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ அங்க நம்ம நிறைய ஃபன் பண்ணேன். அதான் ரொம்ப நம்மள ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஸோ அந்த ஒரு நைஸ் ஒரு பாண்டிங் இருந்துச்சு. ஸோ ஸ்பெஷலா கலைவரசனை பத்தி ஏதாச்சும் ஏன் நல்ல விஷயமா? நல்ல விஷயம். கலை டெஃபினெட்லி எனக்கு ஒரு ஆக்சுவலா ஒரு வெரி குட் ஃப்ரெண்ட். நான் என்னோட மேபி இப்போ டோட்டலா ஒரு 4-5 படம் பண்ணிருக்கேன். பட் அதுல 2 படமா என்னோட ஹீரோவா கலையரசன் தான் பண்ணிருக்கேன். ஸோ என்னோட ஸ்பெஷல் ஹீரோ என்னோட ஸ்பெஷல் ஹீரோ அவங்க. அண்ட் எனக்கு ரொம்ப குட் ஃப்ரெண்ட். ஒரு ஆக்டிங் எல்லாம் பண்ணும்போது பண்றதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ தேங்க்யூ. இயக்குனர் அதியன் ஆதரை பத்தி சும்மா 2 லைன்ல டக்குன்னு சொல்லுங்க. அதியன் தோழர். ஓகே, சாரி, அதியன் தோழர். அதான் நான் ஆல்ரெடி சொன்னேன். அதியன் தோழர் வந்து ஆக்சுவலா அவங்க சொல்றது மாதிரி ஒரு குழந்தை, ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு ஆள். அவங்க ஹார்ட் வந்து ரொம்ப பியூர். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 டேஸ் அவங்க கூட இன்டராக்ட் பண்ணும்போது கொஞ்சம் நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருந்தேன். பிகாஸ் அவ்வளோ பேச மாட்டார். அதுவும் நான் அந்த டைம்ல ஃபுல்லா இங்கிலீஷ் தான் பேசிட்டு இருப்பேன். எனக்கு இவ்வளவு தமிழ் கூட வரல. சோ நான் இங்கிலீஷ் எல்லாம் பேசும்போது அவங்க எல்லாம் சும்மா அப்படியே உட்காந்து என்னை பார்த்துட்டே இருப்பேன். சரி, அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு, சரி நான் சொல்றது ஆக்சுவலா அவங்க எதுவுமே புரியல. ஒரு வார்த்தை கூட அவன் ஆக்சுவலா நான் பேசும்போது சரி ஓகே, அவங்க பேசும்போது ஏதாவது ஒரு வார்த்தை நான் கேட்ச் பண்ணி ஐ தாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் ஒரு வார்த்தை கூட இங்கிலீஷ் சொல்றேன். சரி ஓகே, கதை ஃபுல்லா ஆக்சுவலா நீங்க சூப்பரா சொல்லிருக்கீங்க. அவர் ஆக்சுவலா கொஞ்சம் தமிழ் பற்றாளர். ஆமா, அவங்க தமிழ் லிட்டரேச்சர் படிச்ச நான் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் தொடர். சோ அதான். பட் எனக்கு ரொம்ப 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 அன்பு இருக்கு உங்க மேல. தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வந்திருக்க பிரசன்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், நிறைய படம் பண்ண டைரக்டர்ஸ் எல்லாம் இங்க வந்திருக்காங்க. எல்லாம் எங்க அண்ணனுங்க எல்லாமே ரொம்ப நன்றி. கண்டிப்பா ஒரு ஃபேமிலி கேதரிங் மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அதியன் தோழர் வின்சு சொன்ன மாதிரி ஒரு குழந்தை தான். கண்டிப்பா தண்டக்காரனை வந்து என் கெரியர்ல ரொம்ப ஒரு முக்கியமான படமா இருக்கும். நடித்த நடிகர்கள் எல்லாருமே, டெக்னீஷியன்ஸ், பிரதீப், செல்வா வந்து அவ்வளவு சீக்கிரம் யாரையும் பாராட்ட மாட்டான். இந்த படம் பார்த்து ஃபர்ஸ்ட் கட் பார்த்துட்டு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சான். ரொம்ப சந்தோஷமா இருந்து. தேங்க்யூ செல்வா. இன்னைக்கு எல்லாரும் சொல்லும்போது பயங்கர ஹாப்பியா இருக்கு. அப்புறம் ரஞ்சித் சார், தேங்க்யூ சார், லவ் யூ சார். சாய் சார், தேங்க்யூ. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கண்டிப்பா தண்டக்காரனை படம் எல்லாருக்கும் போய் சேரணும். எல்லாரும் வந்து கண்டிப்பா பார்க்கணும். கண்டிப்பா பாருங்க. இந்த படம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு படமா இருக்கும். அதியன் தோழர் வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு ஒர்க். ஒரு சீன் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நமக்கு அவ்வளோ அந்த ஸ்பேஸ் அவர் சொல்ற அந்த இடத்துல இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அவ்வளோ சூப்பரா இருக்கும். சூப்பரா பண்ணியிருக்காரு. எல்லாருக்குமே என் டீம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், என் அசிஸ்டன்ஸ், அப்புறம் எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் மேனேஜர்ஸ், அவர் பேர் சொல்ல சொன்னார். சிவானா, காமராஜனா, பரதனா. ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ண லொக்கேஷன் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது சார். ஹரி மேனேஜர், எல்லாருக்கும் அந்த லிஸ்ட் தனியாக வச்சிருக்கோம் நாங்க சொல்றோம், நீங்க பேசுங்க சார். ரொம்ப சூப்பர். என்னன்னா எங்க அண்ணன் எங்க இருக்காரு? அண்ணன் தினேஷ் அண்ணன் வந்திருக்காரு. ஏன்னா படத்துல அவர் கேட்டே இருப்பார். அட்டகத்தில் ஆரம்பிச்சது எங்க முதல். இது வந்து லவ். சரவணன், எல்லாருக்கும் நன்றி. என்னன்னா சினிமால ஒரு கொஞ்சம் கஷ்டமான விஷயம். நான் மெட்ராஸ் நானும் ரித்திகாவும் பேரா பண்ணோம். இதுல வந்து அன்னியா நடிச்சிருக்காங்க.
அந்த படத்துல நடந்த ஒரு விஷயம் வந்து இந்த படத்துல ரீக்ரியேட் ஆயிருக்கு. அதை நாங்க ரொமான்ஸ் பண்ணும்போது கார்த்திக் சார் வந்துடுறது, இல்ல எங்க அண்ணனும் அண்ணியும் ரொமான்ஸ் பண்ணும்போது நான் பார்த்துருவேன். ஸோ அது எப்படி நடிக்கிறதுன்னு தெரியாம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது நல்லா இருந்தது. அதே மாதிரி வேட்டோம்ல எனக்கு மனைவியா நடிக்கிற மெலடி இதுல எனக்கு அக்காவா நடிச்சிருக்காங்க. அக்கான்னு கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் டே வேட்டோம் ஷூட் போற ஃபர்ஸ்ட் டேனே ஒரு பயங்கர க்ளோஸான சீனு. என்னக்கா நீங்கிறீங்க, நான் தான்டா உன் பேர் அப்படின்னாங்க. சூப்பர்க்கா வாங்கக்கா ரொமான்ஸ் பண்ணுவாரின்னு சொல்லிட்டு இங்க ரொமான்ஸ் பண்ணோம். ஸோ ரொம்ப கஷ்டம்தான், பட் ஆனால் அதை தெரியாத அளவுக்கு அதிகம் தோழர் எடுத்திருக்காரு. வின்சு தேங்க்யூ ஸோ மச், ஒண்டர்ஃபுல் கோஸ்டார். நிறைய பேர் இருக்காங்க என் கூட தொடர்ந்து எல்லா படங்களையும் பயணிக்கிற ராகவா, அவருக்கு நன்றி. எங்க டீம் டோட்டல் டீமுக்கே நன்றி. அப்புறம் வேற ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா சாரி. அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னேன், கண்டிப்பா ரொம்ப, ஏன்னா ஒரு படம் வந்து பண்றோம், ப்ரொடக்ஷன் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒரு டைம் எடுக்கும், அது படத்தோட ஷூட்டிங் ஒரு டைம் எடுக்கும், அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இருக்கிற காலம் வந்து ரொம்ப ஒரு எப்போ அந்த படம் வரும்னு தெரியாது. அதுக்கான இப்ப இருக்க பிசினஸ் சூழ்நிலை, எங்களை என்ன ஹீரோ வச்சு பண்ண ரஞ்சித் சார், ஸோ அந்த பிசினஸ் பண்றதுக்கு 1 கோடி பிரச்சனை இருக்கு. அப்ப அந்த காலங்களில் வந்து ஒரு டைரக்டர் கூட ரொம்ப நெருக்கமா டிராவல் பண்றது அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் இருக்கும், ஏன்னா நம்மளாம் அடுத்த படத்துக்கு போயிடுவோம். ஸோ அந்த டைம்லயும் அவங்க கூட இருந்து சப்போர்ட் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். ஜஸ்டின் ப்ரோ, ஜஸ்டின் வந்து வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். நாங்க 3வது படமா ஜஸ்டின், இது 3வது படம் சேர்ந்து ஒர்க் பண்றோம். தேங்க்யூ ஜஸ்டின், தேங்க்யூ ஸோ மச். சாங்ஸ் உங்க ஒர்க் எப்பவுமே, நீங்க ஹிந்தி படம் பண்ணிட்டீங்க, எல்லாமே பண்ணிட்டீங்க. வெரி வெரி தேங்க்யூ ஸோ மச். பிரதீப், அப்புறம் எங்க அண்ணன் ராமலிங்க அண்ணன், அவர் பேசினதோடனே தான் இந்த படம் வெற்றி விழாவில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச், நான் லவ் யூ. கண்டிப்பா அடுத்தது நம்ம பண்றோம். ஏன்னா ராமலிங்கன் எல்லாம் அவ்வளவு லேஸ்ல பாராட்டுற ஆளுங்க கிடையாது எல்லாமே. ஏன்னா என் டீமே அப்படிதான், ஒருத்தங்க பார்த்துட்டு பாராட்ட மாட்டாங்க, அதுல இருக்க பிரச்சனைகள் மட்டும்தான் பேசுவோம். ஸோ அப்படி இருக்க ஒரு டீம் கிட்ட வந்து ஒரு பாராட்டு வர்றது ரொம்ப நன்றி. எங்க பார்த்த ஜெய் அண்ணா, தினகர் அண்ணன், பாரிலாம் ரொம்ப எமோஷனலா ஃபோன் பண்ணி பேசினார். தேங்க்யூ பாரி, லவ் யூ ஸோ மச். எல்லாருமே, எங்க சுரேஷ் அண்ணா, எல்லாருக்குமே நன்றி. மோசஸ், எல்லாருக்கும் கண்டிப்பா தண்டக்காரனி சூப்பரா இருக்கும், எல்லாரும் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். சாய் சார் மன்னிச்சிருங்க சார், ஐ லவ் யூ சார். சொன்னேன் சார் ஃபர்ஸ்ட் சாய் சார், ஏன்னா நீலம் பண்றாங்க படங்கள், அது வந்து பேசுற விஷயங்கள் வந்து பயங்கர சூப்பரா இருக்கும், நிறைய ரெஸ்பான்ஸ், நிறைய விஷயம் கிடைக்கும். அப்ப சேர்ந்து கொலாபரேட் பண்ணும்போது ஒரு இன்னும் அதிகமான ஒரு பவரா கிரியேட் ஆகும். அப்படி வந்து தைரியமா எங்க கூட கெத்தா கொலாபரேட் பண்ற சாய் சாருக்கு நன்றி, வாழ்த்துக்கள். லவ் யூ சார். பாத்துக்கலாம் சார். அது இல்லைன்னா ஒரு சம்பளம் அப்படின்னு பேசிக்கிறாங்க, அதுக்கு என்ன நீங்க பதில் சொல்ல போறீங்க? அங்க நின்று பேசுங்க. என்ன திட்டுவாங்க, நீங்க வேற. ஏங்க டைரக்டர் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி நடிகர் கிட்ட கேக்குறீங்க. இல்ல நீங்களே கேக்குறீங்க, அப்படி இருந்தா நான் சம்பளத்தை குறைச்சிக்கிறேன்ற மாதிரி ஒண்ணு. அதே தோழர்லாம் எவ்வளவு ரொமான்ஸ் பண்ண சொன்னா தெரியுமா? அதுல பாதி தான் பண்ணிருக்கேன் நான். அவர் பயங்கர ரொமான்டிக்கான ஆளு. ஏய் என்னடா கிஸ்ஸே பண்ண மாட்டேன், பண்ணிடுறான்றாரு சார். பண்ணிட்டே எப்படி சார் இருக்க முடியும்? அந்த பொண்ணு என்ன சார் நினைக்கும், தேவையெல்லாம் பண்ணிட்டேன் நினைக்காதனா, மச்சி குடுறா மச்சியா ஒண்ணு குடுறா அப்படின்வாரு. நல்லா குடுறா அப்படின்வாரு. இஸ் a very romantic person. ஸோ அவர் சொன்னதுல ஒரு 5% தான் நான் பண்ணிருக்கேன் அந்த படத்துல. அதனால நீங்க என்ன குறை சொல்ல கூடாது. அதிகம் தோழர் ஏறும்போது இந்த கேள்வியை கேளுங்க, ஏன் அவ்வளவு முத்த காட்சியில் வச்சாரு? இப்ப சம்பளம் அதெல்லாம் கிடையாது, சம்பளமே இல்லைங்க, நாங்களாம் ஃப்ரீயா நடிப்போங்க. ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அப்படின்னு பேன் இண்டியா சுத்துறதுனால இங்க டேட் தர மாட்டீங்க ஒழுங்கா. இப்படி சொல்லிதான் எங்கேயுமே கூப்பிட மாட்டாங்க இப்போ. இந்த பிரச்சனை ரஞ்சித்தனே ஒரு நாள் பேசிட்டு இருந்தாரு, அவன் எங்கடா டேட்டே தர மாட்டான். அதுக்கான பதில் என்னவா இருக்கும்? ஒரே நான் தொடர்ந்து வேலை செய்யற ஒரே எங்க அண்ணன் தான். நீ அதிகம் கெடுக்க பாக்குற, பிச்சு போடுவேன். லைஃப் கொடுத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சேன் கேமரா முன்னாடி நிற்கும் போது. ஸோ லைட்டா ரொம்ப சட்டிலா ஒரு மூச்சை வந்து எப்படி நம்ம இழுக்கிறோமோ, அது நம்ம மூச்சை இழுக்கிறோன்னு அப்படி இல்லாம அது பான்னு போயிட்டு வந்துட்டு இருக்குல்ல, அது ஒரு விஷ் வந்துச்சு. அதை தான் ட்ரை பண்ணியிருக்கோம். அது பேசிக்கா தான் இருக்கும். அந்த பேசிக் வந்து ஃபண்டமெண்டலா போகாது, பட் பேசிக்கா இருக்கும். அது ஒர்க் ஆகும்னு நம்புறேன். அது லப்பர் பந்த்லயும் கிடைச்சது ஜனங்க கிட்ட இருந்து. ஐ விஷ் இந்த படத்துலயும் அது நடக்கும்னு நான் நம்புறேன். ப்ளஸ் நீங்க லப்பர் பந்துக்கு பெரிய சப்போர்ட் கொடுத்தீங்க, இதுலயும் இருக்கும்னு நான் ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தினேஷ் அவர்களுக்கு அன்பளிப்பு தர சாய் சார் அவர்களை மடிக்கும் ப்ரொடக்ஷன். சாய் சார் அவர்களை மடிக்கும் சார். ஒரே ஒரு தினேஷ் சும்மா ஒரு கொஸ்டின் மட்டும். நாங்க தான் சொல்லியிருக்கோம்ல, போட்ட உடனே சோசியல் மீடியால இருந்து கொஸ்டின் கேட்க சொன்னாங்க. எல்லாரும் இப்போ ஆக்சுவலா இங்கதான் நாங்க பிளான் பண்ணோம், அண்ணாலாம் வேணாம் இங்க வைங்க அப்படின்ட்டாங்க. அந்த மைக்கை பிடிச்சி இப்போ சோலோவா பேச ஆரம்பிச்சு இப்போ குட்டி குட்டி கதைலாம் சொல்றாங்களே. இப்போ உங்க வருஷம் ஏதாவது குட்டி கதை வச்சிருக்கீங்களா சொல்றதுக்கு? ரொம்ப ஸ்டைல் இல்ல இல்ல ஏதாவது குட்டி கதை ஏதாச்சும் யாருக்காவது ஏதாவது பகிர்ற மாதிரி இருந்தா? என்ன காத்து வெயில் மழை எல்லாருக்கும் அது வந்துட்டே இருக்கு. அதனால
பூமி பெருசு, ஹீட் ஆகுது, அப்படி இடம் இல்லை, தண்ணி இல்லைலாம் இல்லை, எல்லாம் சூப்பரா இருக்கு. அந்த எனர்ஜில நம்ம வந்து வாழலாம் ஜாலியா. இதை கொஞ்சம் புரிஞ்சு அதுக்கான அறிவு எனக்கு இல்லைன்றது இங்க பெரிய சிக்கலா இருக்கு. அது வீட்டுக்கு போனாதான் அதுதான் நான் சொல்ல வந்தேன். வீட்டுக்கு போய் யோசிச்சுட்டு இந்த காத்து மழை வெயில் ஓகே மஜய் எனக்கு அது வாய்ஸ் நோட் ஆனது. ரெண்டாவது அடுத்த ஒரு சின்ன சின்ன கேள்விகள்லாம் ஒரு வரியில பதில் சொல்லணும். இயக்குனர் அதீன் ஆதிரி. காத்து மழைலாம் சொல்லக்கூடாது, அழகா சொல்லணும். அதீன வந்து பாப்பா அப்படின்னு சாரி குழந்தை அப்படின்னு கதை சொன்னாரு. எங்க அந்த குழந்தை அப்படிதான் சொன்னாங்க. நான் படம் அவர்கிட்ட கதை கேட்கும் போதெல்லாம் ஃபர்ஸ்ட் குண்டு பண்ணும் போதெல்லாம் அவர்கிட்ட பேசும்போது நான் ஒண்ணு அப்படிலாம் நினைக்கவே இல்லை, என்ன நீ அப்படி நினைக்காத அப்படி. அப்புறம் ஸ்பாட் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நான் தான் அந்த இன்னசென்ட், நீ இல்ல. அதுவும் வந்து எக்ஸ்ட்ரீமான ஒரு பிரைனியான ஒரு ஆக்சுவலா ஒரு ப்ரொஃபஸரா நான் பார்ப்பேன். அவர் பேசும்போதும் ஃபிலிமை தாண்டி அவர்கிட்ட பேசும்போது அவ்வளோ விஷயங்கள் இருக்கு, நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். குண்டுல வந்து அவரை தான் இமிடேட் பண்ணிருப்போம், அந்த ஸ்லாங்ல இருந்து எல்லாமே. அது கனெக்ட் ஆச்சுன்னு தெரியல அவருக்கு. அதீன் சார் ஒரு இன்னசென்டா பட் வித் நாலேஜ். அவர் ஒரு வளரும் புத்தா. அந்த ஸ்டோரி நல்லா இருக்கு ஆக்சுவலா, முன்னாடி சொன்ன ஸ்டோரியை விட இன்னசென்ட் ஆனா நாலேஜ் நைஸ். ஓகே அடுத்து கலையரசன். ஒன் வேர்ட்ல சொன்ன ஒரு லைன்ல அதீன் அறிவு. ஓ அப்படி ஓகே ரைட். கலையரசன். கலை வந்து சூப்பரா எல்லாருமே வந்து பார்த்துப்பாரு. கலையை பத்தி சொல்லல இப்போ. கலை வந்து கலை எப்படி ஓகே அடுத்து உங்க கூட ரித்விகா நடிச்சிருக்காங்க முதல் மாதிரி. ரித்விகாவை பத்தி. ரித்விகா ரொம்ப இன்டென்ஸான ஒரு பெர்ஃபார்மர். அவங்க பரதேசியில அவங்கள நான் அட்டகத்தி முடிஞ்ச அந்த டைம் வெயிட் பண்ணிட்டு இருக்க டைம்ல பரதேசி பார்த்தேன்னு நினைக்கிறேன் நான். படம் ரிலீஸ் ஆச்சா. ரித்விகா பெர்ஃபார்மர். ஜஸ்டின் பிரபாகரன் அவர்களுடைய இசையில, பாடலாசிரியர் உமாதேவி அவர்களுடைய வரிகள்ல இந்த பாட்டு வந்து வழக்கமா ரேப் மட்டும் இருக்கும், ஆனா இதுல வந்து ஒரு ட்ரைபல் ஃபீலிங்கா அவர் வந்து சூப்பரா கொண்டு வந்திருந்தாரு. அதுக்கு அவர் என்ன சூஸ் பண்ணதுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி. அதையும் எனக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப பிடிச்சி ரொம்ப சோல்ஃபுல்லான ஒரு பாட்டா அந்த பாட்டை வந்து அவர் கொண்டு வந்திருந்தாரு. இந்த என்டையர் ஆல்பமே நான் கேட்டேன், ரொம்ப நல்லா இருக்கு. ஜஸ்டின் சார் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது என்னன்னா நிறைய படத்தை பத்தி சூப்பரான ரிவ்யூஸ் வந்து எனக்கு கல்பனாவும் பயங்கர எக்ஸைட்டடா வந்து ஒவ்வொரு முறையா அதை பத்தி சொல்லிட்டே இருப்பாங்க. படத்தை எல்லாரும் தியேட்டர்ல போய் பார்க்கணும்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்துல நான் ஒரு பாட்டு பாடியிருக்கேன், அந்த பாட்டுல சில வரிகள் உங்களுக்காக நான் பாடுறேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த ஒரு வாரமா எனக்கு நிறைய இந்த படத்தை பார்த்தவங்க எனக்கு கால் பண்ணாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு சொன்னாங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. குறிப்பாக செல்வா வந்து ரொம்ப எனக்கு நிறைய தடவை பேசினார், நிறைய பேர் கால் பண்ணாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு அவர் சொன்ன ஃபீட்பேக். ஸோ ரொம்ப ஜென்யூனாக இந்த படம் பார்க்குறவங்க நிறைய பேர் வந்துட்டு இது நல்லா இருக்குன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் அதீன் தோழர். அதீன் தோழருக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் ரஞ்சித் சார் தொடர்ச்சியாக நல்ல படங்களை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு நன்றி. சாய் சார் ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற எல்லா ஆக்டர்ஸ், தினேஷ் சார் கூட நான் ஏற்கனவே இது எனக்கு படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம், இதுவும் ரொம்ப இந்த படத்தை தொடர்ந்து பண்ணுறது எனக்கு ஹாப்பி. அப்புறம் கலையரசன் சார், ஷாபீர் சார், அப்புறம் பாலசரவணன், வின்சு, ரித்விகா எல்லாத்துக்கும் நன்றி. செல்வா பத்தி சொல்லணும்னா இந்த படத்தை வந்து நிறைய வேர்ஷன் போச்சு செல்வா சொன்ன மாதிரி. ஆனா அந்த ஒவ்வொரு வேர்ஷன் பண்றப்பயும் அது வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டு வந்துட்டு அது வந்து என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ அது அவர் அவ்வளோ சிரத்தை எடுத்து அதை கண்டினியூஸா பண்றது வந்து ஏன்னா ஒரு டைம் நம்மளுக்கு படம் பண்றப்போ வந்து அது எடிட் பண்றப்ப மேபி அது வந்து நம்மளோட அந்த மேஜிக் வந்து நம்மளுக்கு ஃபீல் ஆகாம போகும் கண்டினியூஸா பாக்குறப்பயோ எடிட் பண்றோம். ஸோ அவர் அதை வந்து கொஞ்சம் பொறுமையா அதை பண்றப்ப நானும் அதுக்கு அந்த மாதிரி டைம் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கு எனக்கான ஸ்பேஸ் கொடுத்த அதீன் தோழர் எல்லாத்துக்கும் நன்றி. ஸோ அடுத்து வந்து கேமராமேன் பிரதீப் காளிராஜா, கண்டிப்பா நீங்க வந்து மிகப்பெரிய இடத்துக்கு போவீங்க, அது நான் என்னால கண்டிப்பா அதை ஃபீல் பண்ண முடியுது. ஆனா இந்த படத்துல வந்து நீங்க பண்ணது எவ்வளவு படம் பண்ணாலும் இந்த அபய வீட்டுல நீங்க பண்ணிருக்கீங்களா, அது வந்து உங்களை என்னைக்குமே காலம் உங்க சொல்லும் உங்க பேரு. அப்புறம் இந்த படத்துல எனக்கு பிடிச்ச சிங்கர்ஸ் நிறைய பேர் இதுல பாடியிருக்காங்க. கிருஷ்ணா சார் பர்டிகுலரா, திருக்குறள் அறிவு, ஏடிகே, அனன்யா பட், காஞ்சி பி ராஜேஸ்வரி மேம், ரீமா சொர்ணலதா, இவங்க எல்லாம் பாடியிருக்காங்க. இது என்ன தோணுச்சுன்னா எனக்கு இந்த சிங்கர்ஸ் அவள் சொல்றப்போ வந்து நம்மளுக்கு யூஸ்வலா எனக்கு கம்போஸ் பண்றப்போ வந்து
பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு சிங்கர்ஸோட ஐடியா வரும். ஆனால் நிறைய இடங்கள்ல வந்து சிங்கர்ஸ் வந்து கேன்சல் ஆகும். மெயினாக வந்து பாப்புலாரிட்டியை பார்ப்பாங்க. ஸோ அதுல இருந்து ஆனால் எனக்கு மனசுக்கு இந்த டியூனுக்கு இவங்க இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஆனால் அவங்களோட ஐடென்டிட்டியா பார்த்து அதை வந்து கேன்சல் பண்ணுவாங்க. ஆனால் இந்த படத்துலலாம் எனக்கு தோழத்தை சொல்லுவேன், இந்த சிங்கர் நல்லா இருக்கும்னா அதில் எந்த இவங்க யாரு, இவங்க எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அதெல்லாம் செகண்டரி தான். இந்த வாய்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும்னா அந்த வாய்ஸ்க்கு போவோம். ஸோ அது எனக்கு ரொம்ப ஜென்யூனா பட்டுச்சு. ஏன்னா அந்த டியூன் என்ன கேட்குதோ அதை பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ அதை இதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண தோழருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் இதோட லிரிசிஸ்ட் உமாதேவி மேம், அப்புறம் தனிக்குடி சார், அவங்க 2 பேர்த்துக்கும் எனக்கு நன்றி. ஏன்னா ஒரு பாடல் ஒரு வெற்றி அடைறதுக்கு ஒரு டியூன் மட்டும் நல்லா இருந்தால் பார்த்தாது, லிரிக்ஸ் மட்டும் நல்லா இருந்தாலும் பார்த்தாது. அது ரெண்டுமே கரெக்டாக ஜெல் ஆகணும். அந்த பாயிண்ட் கரெக்டாக நீங்கள் 2 பேரும் எனக்கு பண்ணி கொடுத்தீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் என்னோட அசிஸ்டன்ஸ் அவங்க எல்லாம் இந்த படம் இல்லை, செபாஸ்டின் சதீஷ், திசான், ஜெரின், பெவன், ஆண்டனி ராஜ், இவங்க எல்லாத்துக்கும் என்னோட நன்றி. அப்புறம் ராமலிங்கம் சார், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதர். அவருடைய அடுத்த ஸ்கிரிப்டும் நான் கேட்டேன், எனக்கு சொன்னாரு ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்கிரிப்ட், அது நல்லா வந்தடையணும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதையும் தோழர் பத்தி சொல்லணும்னா எனக்கு ஒரு நல்ல மனிதர் வந்து எனக்கு கிடைச்சிருக்காருன்னு நான் நம்புறேன். ஸோ நாங்கள் ஸ்டுடியோக்கு வந்து பேசுறப்பெல்லாம் ஒர்க் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நிறைய பேசுனது தான், அது இந்த கேப்ல தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணோம். ஸோ அது ரொம்ப ஆர்கானிக்காக வந்துச்சு. அவர் என்கிட்ட இந்த படத்தை பற்றி பேசினது, லிரிக் ரைட்டிங்ல உட்கார்ந்தது எல்லாமே, அதோட ஒரு கரெக்ஷனாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், என்னை முழுமையாக நம்பினாரு. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. யாரையும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஒரு நிமிஷம், சின்ன இயக்குனர் திரு பாரு. ஸோ அதை மீறி ஒரு திரைப்படத்தை எடுத்துட்டு வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்றது, அந்த ரிலீஸ் பண்றப்போ இங்க இருக்கிற பார்வையாளர்கள் யாரு, இங்க இருக்கிற ஓடிடி நிறுவனங்கள் யாரு, இங்க இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாரு, இவங்களை வந்து நம்ம எப்படி சமாளிக்க போறோம், இந்த சமாளிப்பதை மீறி எப்படி வந்து மாதிரியான படங்களை வந்து ரிலீஸ் பண்ண போறது அப்படின்ற ஒரு பெரிய சவால் தான் இது. ஆனா அந்த சவாலை விரும்பி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்ம அதை விரும்பி ஏற்றுக்கொண்டதுனால பயங்கர லவ் பண்ணி தான் வந்து ஒரு விஷயத்த வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம். ஆனா நமக்கு எக்ஸ்டென்டா நம்மளுடைய மிகப்பெரிய நம்பிக்கை என்னவா இருக்குன்னா மக்கள் தான். மக்களை மீறி நம்ம வேற யாரையும் வந்து பெருசா நம்ம வந்து எதிர்பார்க்க போறதில்ல. மக்கள் கிட்ட தான் திருப்பி கடைசியா நம்ம போறோம். அதுதான் டெமோக்ராட்டிக்கான ஒரு ஏரியாவா இருக்கு. அண்ட் ஓடிடி நிறுவனங்கள் இல்ல மற்ற நிறுவனங்களுடைய இப்போ என்ன சொல்றது சப்போர்ட் வந்து குறைந்த அந்த காலகட்டத்தில் திரும்பவும் தியேட்டர் அண்ட் மக்கள் அப்படின்னு நம்ம போறோம். அண்ட் மக்களுக்கு வந்து அவர்கள் ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒரு கதையை சொல்லாம, ஏற்கனவே அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு கதையை சொல்லாம, அவர்களுடைய சமூக பிரச்சனையை பற்றி பேசுகிற ஒரு கதையை சொல்றப்போ ஒரு பெரிய சவால் இருக்கு. மக்களை தியேட்டருக்குள்ள உள்ள கொண்டு வர்றது, மக்களை பார்க்க வைக்கிறது, அவங்க இந்த படம் வந்து பிடிச்சிருந்தாலும் தியேட்டருக்குள்ள வந்து பாக்குறது நிச்சயமா ஒரு பெரிய சவால் தான் அது. ஆனா அந்த சவாலை ஏற்றுக்கொண்டுதான் இப்ப நாங்க எல்லாருமே வந்து படம் பண்ணிட்டு இருக்கிறோம். அண்ட் மக்களை மீறி நம்பிக்கை வேற எதுவுமே இல்லை. மக்கள் நீங்க வந்து டெஃபினட்டா எங்களை வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க நாங்க பயங்கரமா நம்புறோம். அந்த நம்புறதுனாலதான் உண்மையிலேயே யாராலும் யோசிக்க முடியாத இல்ல வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை பேசினா பல பின்விளைவுகள் வரும் தெரிஞ்சுதான் நாங்க வந்து தண்டகாரன்ற ஒரு படத்தை வந்து எடுத்திருக்கிறோம். அது வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க, நீங்க எங்களை வந்து கை தூக்கி விடுவீங்க, நீங்க வந்து எங்களை வந்து இந்த படம் மூலமா இன்னும் நிறைய படங்களை எடுக்கிறதுக்கான ஒரு ஆதரவை தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு நான் வந்து நம்புறேன் நான். ஸோ இந்த நம்பிக்கையோடு தான் நாங்கள் எல்லாருமே இங்கே இயங்குறோம். இங்கே பேசின என்னுடைய உதவிக்குனர்களாகட்டும் எல்லாருமே அது நம்பிக்கையோடு தான் வந்து படம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் வந்து இப்போ நான் வந்து அம்பேத்கரிசம் பேசுவேன், இவன் அதில் வந்து கம்யூனிசம் பேசுவான். ஸோ வந்து எங்களுக்குள்ள வந்து கருத்து முரண் இருக்கு, இல்லைன்னா சொல்ல முடியும். ஆனால் வந்து எல்லாரும் வந்து ஒரு தளத்தில் வந்து இயங்குறோம். இப்போ ஒரு ஷார்ட்ல வந்து திடீர்னு வந்து அது என்ன பண்ணான்னா ரெட் கலர் ஷர்ட் போட்டு வர ஒரு ஷார்ட் வந்து காரணம். அவனை திரும்பி பார்த்தேன், இல்ல அங்க ஒரு ப்ளூ கலர் சட்டை வரும் தோழர் அப்படின்னா, நான் ப்ளூ கலர்லாம் வேணாம், நீ ரெட்டே வை, எனக்கு ரெட்டு பிரச்சனையே இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இங்க வந்து என்னன்னா தத்துவங்களுடைய பிரச்சனையே கிடையாது, தத்துவத்தை யாரு கையாளுறாங்க, அதை எப்படி கையாளுறாங்க. ஸோ இங்கதான் முரணே இங்க இருக்கு. தத்துவம் என்ன, நான் வந்து பயங்கரமான மார்க்ஸ் லவர்னு வச்சுங்களேன், பட் ஆனா ஒரு தீவிர அம்பேத்கர்வாதி. ஆனா எனக்கு வந்து தத்துவங்களை கையாளுறதுல எனக்கு சில பிரச்சனைகள் இருக்கு. இந்த இந்திய மண்ணில் எப்படி தத்துவங்களை கையாளுனாங்க அப்படின்றதுலதான் எனக்கு வந்து நிறைய முரண் இருக்கு. அதனால வந்து இப்ப அது என்ன பண்ணோம்னா ஒரு ரெட் பிளாக் அப்படி அப்படி பண்ணோம், அது வந்து ரொம்ப அப்படியே பாதுகாத்து எடுத்துட்டு வருவான், இது நான் ஏதாவது சொல்லி எடுத்துட்டு போறணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இல்லை அது. ஸோ
ஸோ இப்படிதான் எங்களுக்குள்ள வந்து சில கருத்து டெஃபினட்டா இப்போ வந்து ஒரு டெமோக்ராட்டிக்கான ஒரு சிஸ்டத்தை உருவாக்க தான் நான் வந்து ட்ரை பண்றேன். எனக்கு பிடிக்காத எப்படின்னா இந்த சமூகத்துக்கு தேவையில்லாத இந்த சமூக ஒழுங்கை இல்லை இந்த சமூக ஒழுங்கு அப்படின்றதே வந்து இங்க வந்து இந்த இன்இக்வாலிட்டி தான். அதை காப்பாற்றுகிற எண்ணம் கொண்டவர்களோட நம்மளால வேலை செய்யவே முடியாது. பட் ஆனா இந்த சமூக ஒழுங்குன்றது வந்து ஒரு ஈக்குவாலிட்டி தான் அப்படின்னு நம்புற பல தத்துவங்களோடு ஏற்றுக்கொள்கிற நண்பர்களோடு தான் வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து இயங்கிட்டு இருக்கிறோம். அது வந்து வணிக ரீதியாகவும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க தான் நம்ம வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணிருக்கோம். வணிக ரீதியா எப்படியாவது வந்து மக்களை ரீச் பண்ணணும், மக்களை வந்து இந்த கலை அம்சத்தோடு இந்த கலை கொண்டாட்டத்தோடு நம்ம நினைக்கிற இந்த அரசியலை எப்படியாவது வந்து அவங்க கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கணும், விழிப்புணர்வு உண்டாக்கணும். அதுதான் எங்களுடைய மிகப்பெரிய நோக்கமா இருக்கு. அந்த நோக்கத்தோடு நாங்க ஒரு பொருளை விற்க ட்ரை பண்றோம். ஸோ சும்மா ஏதோ ஒரு பொருளை நாங்கள் வந்து விற்க ட்ரை பண்ணல, ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. அந்த நோக்கம் இந்த சமூக ஒழுங்கை வந்து இங்க ஒழுங்குன்றது வந்து ஒரு இன்இக்வாலிட்டிக்கு அதை உடைச்சு ஒரு ஈக்குவாலிட்டி அப்படின்ற ஒரு எண்ணத்தை விதைக்க தான் நாங்கள் ட்ரை பண்றோம். இந்த நோக்கத்தை மக்கள் சரியாக புரிந்து கொண்டார்கள். புரிந்து கொண்டது மூலமாக தான் நாங்கள் இங்க இருக்கிறோம். அண்ட் இதுல பல விமர்சனங்கள் இருக்கு, பல என்ன சொல்றது எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கு. அதுதான் நான் எப்பயுமே சொல்லுவேன், பாபா சாஹேப் அம்பேத்கர் தான் எனக்கு ஒரு நேரடி முன்னுதாரணம். அவரை நான் எப்பவுமே நான் யோசிப்பேன். அவர் தான் என்னை வந்து தொடர்ந்து வழிநடத்துகிறார். அவருடைய எண்ணங்களும் அவருடைய செயல்களும் தான் வந்து இந்த இந்திய சமூகத்துல வேற யாராலையும் கடக்க முடியாத ஒரு காட்டாட்டை நீந்தி தனியா வந்தவர். அந்த நீந்தி தனியா வந்தவருடைய எண்ணம், அவருடைய எழுத்தும் அவருடைய கொள்கையும் நான் பின்பற்றதுனால உண்மையிலேயே நான் திருப்பி யாரை நம்புறேன்னா மக்களை மட்டும்தான் நம்புறேன், வேற யாருமே நம்புறேன். மக்களை தொடர்ந்து நம்பிக்கொண்டிருக்கிற, மக்களோட அன்பை தொடர்ந்து கேட்டு பெறுவதற்கும் கட்டி கொள்வதற்கும் வந்து தயாரா இருக்கிற ஒரு ஆர்டிஸ்டா நம்ம வந்து இருக்கிறோம். இப்ப நேபாளத்துல கூட ஜென்சி வந்து ஒரு ஹீரோ அவரு திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி நானும் வரேன் கூட அப்படின்னு சொன்னார். எனக்கு அப்பவே தெரிஞ்சிச்சு இந்த கதை வந்து நம்ம எப்படி சொல்றது அப்படின்றது வந்து ரொம்ப குழப்பமா இருந்தது. அவர் 2 பேரும் போகும்போது வாயஸ் கார்டனில் வந்து ஒரு பெரிய பொக்கே, ஒரு குட்டி குழந்தை மாதிரி ஒரு பெரிய பொக்கே வாங்கிட்டு வந்திருந்தாரு. நான் போயிட்டு அங்கே கதை சொல்றேன், குறுக்க வந்து அவர் கதை சொல்றாரு, இப்படி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஏன்னா ஏதோ ஒரு வகையில வந்து இவன் வந்து ஒரு படம் பண்ணிடணும், இவன் எப்படியாவது வந்துடணும் அப்படின்ற ஒரு இதுதான். என்னை இரும்பு கடையில எந்த அழுக்கு சட்டையோட என்னை எப்படி ஈர்த்துன்னு வந்து என்னை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எனக்கு அப்பனுக்கு அப்பன், மச்சானுக்கு மச்சான், அண்ணனுக்கு அண்ணன், எல்லாமே என்னுடைய உறவா இருக்கும். ஆனால் கருத்தியலா நான் எவ்வளோ அவரோட வந்து சண்டை போடுங்கன்னா கூட என்னை எங்கேயுமே என்னுடைய பாதுகாப்பு என்பது ரஞ்சித்தினுடைய பார்வை வரை தான். அதுதான் என்னுடைய உண்மையான களம்ன்றது எனக்கு தெரியும். அந்த அன்பிலிருந்து தான் இது. அப்புறம் அந்த கதை சொல்லிட்டு இருக்கும்போது இவர் குறுக்க வந்து சொல்லிட்டே இருப்பாரு. அப்புறம் நான் கொஞ்சம் சொல்லுவோம், இல்லை சார் இந்த அர்த்தம் இப்படி நீ விட்டுட்டுறா, இந்த அர்த்தம் நீ இப்படி சொல்றா அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் அந்த கதை கேட்டு அவர் வந்து கொஞ்சம் பயம் இருந்தது அவருக்கு. ஆனால் கதை சூப்பரா இருக்கு, ஆனால் நான் எப்படி அப்படின்றது அவருடைய பிறப்பின் அடிப்படையிலிருந்து இந்த கதையை நான் பண்ணா பிரச்சனையா இருக்குன்ற ஒரு டோனுக்குள்ள இருந்தது. லீலா பேலஸ் வந்து கிளம்பி 2 பேரும் ஜெமினி பிரிட்ஜ் வரைக்கும் கார்ல, அவரும் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை, நானும் பேசவே இல்லை. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவர் வளர்த்திருக்கிறாரு, அவருடைய பிள்ளையா நம்ம வந்து ஒரு படம் பண்ணியிருக்கிறோம், ஜெயிச்சிருக்கிறோம். மறுபடியும் போயிட்டு நம்ம அவரை வந்து, ஏன்னா ரஜினி சாரோட அவர் 2 படம் பண்ணியிருக்காரு, எந்த டைரக்டருக்கும் இல்லாத ஒரு கெத்து, எதுவுமே அவருடைய சுயமரியாதையிலிருந்து எங்களையும் வளர்ப்பாரு. ரஜினி சாரே சொன்னாரு, அவங்க அசிஸ்டன்ட் யாருமே என்கிட்ட யாருமே என்னை கண்டுக்கவே மாட்டாங்கன்ற அளவுக்கு நாங்கள் அரசியலாக அவ்வளோ தெளிவாக எங்கள் வேலை என்னவோ அதை மட்டும்தான் செய்வோம். அப்படிதான் எங்களை வளர்த்துருந்தாரு. எனக்காக வந்து அவர் வந்து அந்த இடத்த வந்து இறங்கி இவ்வளோ தூரம் வந்து அவர் வந்து குறுக்க இந்த கதைக்கு பேசுறது வந்து, நம்ம தான் இந்த இடத்துக்கு வந்து அவரை வந்து நம்ம இறக்கி வச்சுட்டோமோ, நம்மளால தானே இவர் இப்படி இறங்கி வந்து கேசுறாரு அப்படின்ற மாதிரி எனக்கு எமோஷனலாக இருந்தது. சரி, எனக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நான் போயிட்டு அவர்கிட்ட என் பக்கத்து சீட்டில் உட்காந்து நான் சொன்னேன், தோடார் என்னால் தான் வந்து நீங்கள் வந்து இவ்வளோ உங்களுடைய இடத்துலேருந்து இறங்கி வந்து நீங்கள் கேட்டீங்க, எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்வாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், உனக்காக தான்டா, நான் எனக்குன்னு கேட்டால் தான்டா நான் யோசிப்பேன், உனக்காகனா நான் என்ன வேணாலும் வந்து இறங்கி வருவேன், அதெல்லாம் நீ யோசிக்கூடாது அப்படின்னு. இந்த படம் எடுக்கும்போது நிறைய சிக்கல் இருந்தது. ஏன்னா இந்த படம் வந்து ஒரு காடு, இந்த கதை வந்து சொல்லப்போனால் இந்த படம் இடையில வந்து தெலுங்குல வந்து ரீமேக் கேட்டுறாங்க. படம் பார்த்துட்டு வந்த அந்த ஃபிலிம் சேம்பருடைய தலைவர் வந்து வெளில வந்து சாமிஜி இருந்தார், அவர் சாமிஜி தான் சாட்சி. வெளில வந்தவொடனே அவர் கேட்டார், இந்த படம் வந்து சென்சார் ஆயிடுச்சான்னு கேட்டார். சென்சார் ஆயிடுச்சுன்னு சொன்னேன்.
அப்போ மனிதர்கள் இன்னும் உயிரோட இருக்கிறாங்க, இன்னும் மனிதம் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு படத்தை ஒரு ப்ரொடியூசர் வந்து தயாரிக்கிறதுக்கு வந்து எவ்வளோ துணிச்சல் இருக்கணும், இந்த படத்தை எப்படி நீங்கள் வந்து கொண்டு அவ்வளோ அழகாக இருக்குது இந்த படம், நாங்கள் தெலுங்கில் நாங்கள் அதை பண்ண போகிறோம் இந்த படத்தை அப்படி நாங்கள் சொல்லும்போது, அப்போ என் மீது அவர் வச்சிருக்கிற நம்பிக்கை வந்து என்னன்றது அதுதான் அதை நான் சரியாக இந்த படத்தில் வந்து நான் பண்ணியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த படம் ஒரு வாரமாக எல்லா இயக்குனர்கள் சமூகம் சார்ந்து தொடர்ந்து மக்கள் மீது அன்பு கொண்டவர்கள் எல்லாரும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவங்க பார்க்குறவங்க எல்லாருமே இந்த படத்தை பாராட்டும் போது கரெக்டாக அவருடைய நம்பிக்கை நான் சரி செய்திருக்கிறேன் அப்படின்ட்டு தான் நம்புகிறேன். அதே வகையில் வந்து இப்போ நீலம் வந்து ஒரு என்னுடைய நான் வந்து இந்த குண்டு ஆரம்பிக்கும் போது என்கிட்ட சொன்னார், தண்டகாரன் ஆரம்பிக்கும் சொன்னார், இதில் வந்து நீ 2 கேமரா ஏன் வைக்கிற, அது வைக்கிற, இந்த பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணு, நான் உன்னே சொல்கிறது என்ன நானே சொல்லிக்கிற மாதிரி அப்படின்னு சொன்னார். நீ தான் மேனேஜரு, நீ தான் ப்ரொடியூசரு, நீயே பார்த்து என்ன பண்ண எடுத்துன்னு வா அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு உரிமையான ஒரு நிறுவனம். ஆனால் அதுக்கு இது வந்து நான் பிறந்த வீடு, நம்ம இருந்த இடம், நம்ம தொடர்ந்து ஒரு 15 ஆண்டு கால ஒரு உழைப்பு, இங்கே நம்ம வந்து இங்கே நாங்கள் இயங்கி இருக்கிறோம் அது வேற. ஆனால்